வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஊரப்பாக்கத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருங்க. ஆதனூர் ரோடுக்குள்ளே வரும் பார்த்தீங்களா, ஊரப்பாக்கத்துலேருந்து ஆதனூர் வரும். ஸோ அந்த ஏரியாக்குள்ளே தான் சாய்பாபா கோயில் இருக்குது. ஸோ இந்த சரௌண்டிங்கில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பை ரூபி பில்டர்ஸும் போயிடலாம். ஒரு சென்டர் பாயிண்ட்டாக தான் இருக்குது. இந்த பிளாட் பார்த்திங்கன்னா பிளாட் நம்பர் 10, 21 ரெண்டும் வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குது. பிளாட் நம்பர் 10 ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். 23 ஃபீட் ரோடு, சவுத் ஃபேஸிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு 43 வரும், லென்த்து 62, அதே போல் பேக் சைடில் 30 வரும். ஸோ கோர்ஸ் இருக்குது. 42லேருந்து 32க்கு கோர்ஸ் வருது. 2700 per ஸ்கொயர் ஃபீட் நெகோஷியபிள் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த இதோட கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா அடுத்த பிளாட்டு பார்த்திங்க அப்படின்னா 52, அதான் 42க்கு 52. இது கோர்ஸ் எதுவுமே இருக்காது. ஈஸ்ட் ஃபேஸிங். இது வந்து 42, அப்படியே லென்த்து 52. அந்த பக்கம் ஒரு 23 ஃபீட் ரோடு வருது. கோர்ஸ் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. 2 பிளாட்டும் வாங்குறவங்க யாராவது கொஞ்சம் பெரிய பிளாட்டாக வாங்கணும், 2 கிரௌண்டாக இல்லை ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டாக வாங்கணும், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது சூப்பரான ப்ராப்பர்ட்டி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சைட்லேயும் பார்த்திங்கன்னா வழி வந்துடும், சவுத் ஃபேஸிங்லேயும் வழி வந்துடும். 2 பிளாட்டோட கண்டினியூட்டியும் ஒன்றா வந்துடும். நீங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஊரை பக்கம் போனாலும் சரி, மணிவாக்கம் ரூபி பில்டர்ஸ் போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே வீடுங்க மட்டும்தாங்க. எம்டி எங்கேயுமே இருக்காது. நீங்கள் கண்டினியூட்டி எங்கே போனாலும் நீங்கள் வந்து மெயின் ரோடு இங்கேருந்து ஒரு 600 மீட்டர் போயிட்டீங்கன்னா ஒரு சிட்டி மாதிரியான அட்மாஸ்பியராக கொடுக்கும் அந்த ஊரை பக்கம் போகிற ரோடு. ஃபுல்லாக பார்த்தோன்னா சூப்பரான ஏரியா. பாருங்கள், நிறைய வீடுகள் ரெண்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது 42க்கு 62. அப்படியே அதை ஒட்டி இருக்கிற இடம் தான் 10ஆம் நம்பர் பிளாட். ஃப்யூச்சரில் இந்த லைன் தான் பார்த்திங்க அப்படின்னா ரூபி பில்டர்ஸ் வந்து 80 ஃபீட் ரோடாக மாற்றி இந்த பக்கம் டிரான்ஸ்போர்ட்லாம் விட போகிறாங்க நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே வரக்கூடிய இடம் தான் இது. எடுத்துகிட்டு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ரேட் வந்து ரொம்ப நல்லாவே க்ரோத் ஆகும்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. உடனே வீடு கட்டி குடியிருக்கலாம். சுற்றி நிறைய வீடுகள்லாம், கோயில், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, பாருங்கள். வேறு ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பாரு, காத்திருக்கேன். உண்மையாக கொடுங்க. நன்றி.